அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய அறிவிப்புகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். அதாவது டிப்ளமோ, பிஇ, ஐடிஐ முடிச்சுட்டு 2024ஆம் ஆண்டு கால்ஃபர் செய்யப்பட்ட கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் எக்ஸாமில் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் எழுதின அனைவருக்குமே இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சர்வேயர், ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் இந்த 3 பதவிகளுக்குமே ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ சிவில் முடித்தவங்க, டிப்ளமோ சிவில் முடித்தவங்க, ஐடிஐயில் சர்வேயர் கோர்ஸ் முடித்தவங்க, அப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் முடித்தவங்க இவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த அறிவிப்பு வெளியாச்சு. அப்புறம் அதில் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு நடக்கும்போதே என்ன பண்ணிட்டாங்க, அந்த வழக்கினுடைய எக்ஸாம் எழுதலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லி கோர்ட் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் இந்த எக்ஸாமும் எல்லாருமே எழுதிட்டாங்க. ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாமும் எல்லாம் எழுதிட்டாங்க. எழுதி ஆனால் இன்னும் ரிசல்ட்டுன்னு வரல. இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமோட எழுதின மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே என்ன பண்ணிட்டாங்க, ரிசல்ட்டு விட்டாங்க. ஆனால் இந்த சர்வேயர், ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேனுக்கு மட்டும் இன்னும் ரிசல்ட் அவங்க வெளியிடவே இல்லை. அந்த ரிசல்ட்டு எப்போ வெளியிடுவாங்கன்னு எல்லோரும் கேட்கும்போது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அதனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு தான் நாங்கள் ரிசல்ட்டை வெளியிடுவோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன அறிவிப்பு விடுறாங்க, இன்றைக்கி என்ன அறிவிப்பு விட்டுருக்காங்க அப்படின்னா, மாண்புமை உயர்நீதிமன்றம் நீதி பேராணை மேல்முறையீடு வழக்கு எண் 3782/2024 வழங்கிய இடைக்கால ஆணையின்படி அளவர், நில அளவர் மற்றும் வரைவாளர் ஆகிய பதவிகளுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை. மாண்புமை உயர்நீதிமன்றத்தின் இறுதி ஆணைக்கு பின் தேர்வு முடிவு வெளியிடப்படும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபீஷியலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ ஃபீல்டு சர்வேயரு, டிராஃப்ட்ஸ்மேனுக்கான ரிசல்ட் இன்னும் வெளிவரலை. இது எப்போ வெளிவரும் அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தில் ஃபைனல் ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருதோ அப்போ தான் வெளியாகும் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது ஏன் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, என்ன காரணம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு கடந்த சில நாட்களாக அதிகமான பேர் கால் பண்ணி கேட்டது ஃபீல்டு சர்வீஸ் ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படி தான். அது ஏன் இப்போ அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா, நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய 2022ஆம் ஆண்டு தேர்வு வைக்கப்பட்ட ஃபீல்டு சர்வேயருடைய கவுன்சிலிங் நேற்று முடிஞ்சிருக்கு, 13/10 அன்னைக்கு. அதனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அந்த எக்ஸாமுடைய கவுன்சிலிங் முடிஞ்சனால இன்னும் இதுக்கு இந்த எஃப்எஸ்னுடைய ரிசல்ட் இன்னும் வராமல் இருக்கே ஏன் அப்படின்னு எல்லாருமே டிஎன்பிஎஸ்சியை கேட்கும்போது, இனி அடுத்தும் கேட்பாங்க, அப்போ நம்மளே ஒரு அஃபிஷியலாக ஒன்று நம்ம வெளியிட்டுருவோம்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்குது, இன்ட்ரீம் ஆர்டர் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஹைகோர்ட்டுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருமோ அப்போ தான் நாங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டை வெளியிடும் அப்படின்னு அவங்க வெளியிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கேஸ் எதுக்காக போடப்பட்டது, என்ன காரணத்துக்காக போடப்பட்டது அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லை, நம்ம 7 வீடியோ போட்டிருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 24ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட இந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, என்ன வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு தேர்வில் ஐடிஐ கல்வித் தகுதியாக கொண்டு ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ அப்படின்னு பல பேர் எழுதும்போது, அதில் பிஇ முடித்தவங்க அதிகமான பேர் வேலை வாய்ப்புக்கு போக வாய்ப்பு இருக்குது. டிப்ளமோ, ஐடிஐ முடித்தவங்க வேலை வாய்ப்புக்கு அதிகமாக போக வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால டிப்ளமோ, ஐடிஐக்கு ஒரு ரேஷியோ கொடுங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஒரு ரேஷியோ கொடுங்க அப்படின்னு. அந்த ரேஷியோவோ இல்லது கோட்டா ரோட்டோ ரூலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்லியிருக்காங்க.
அந்த ரேஷியோவை ஃபாலோ பண்ண பிறகு தான் நீங்கள் ரிசல்ட்டை வெளிவரணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஆர்டர் போட்டிருக்கு. இது கடந்த மார்ச் 30க்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியே போட்டிருக்காங்க. ஆனால் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்னு 7 மாதம் ஆகியும் இன்னும் இதனுடைய அடுத்த அப்டேட் எதுவும் வரவே இல்லை. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் ஐடிஐ கழித்தறியாக கொண்ட ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமுக்கு டிப்ளமோ முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, பிஇ முடித்தவங்க 3 பேரும் தேர்வு எழுதும்போது அந்த ஐடிஐ கழித்தறியை கொண்ட தேர்வாக இருந்தாலும் பிஇ முடித்தவங்க தான் அதிகமான பேர் வேலைக்கு தேர்வு செய்யப்படுவாங்க. அதனால ஐடிஐ முடித்தவங்க பாதிக்கப்படுறாங்கங்கிறனால அவங்களுக்கு ஒரு ரேஷியோ கொடுங்க, இல்லை ஒரு கோட்டா ரூலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சிக்கு சென்னை எங்களுக்கு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அந்த ரூலை அவங்க என்ன, அதாவது ஒரு ரேஷியோவோ இல்லை எதுவோ ஒன்று அவங்க ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் என்ன பண்ண ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கேஸினுடைய தன்மையை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் எந்த விதமான அப்டேட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்த வழக்கை அவங்க முறையாக ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை ஆப்போசிட்டில் உள்ளவங்க முறையாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. அப்போ டிஎன்பிஎஸ்சி இந்த ரிசல்ட்டை விரைந்து போடணும் அப்படிங்கிறனால அவங்க தான் ஒரு ஸ்டெப் எடுத்தால் கூட இதை விரைந்து போட்டுடலாம் அப்படின்னு, இந்த ரிசல்ட்டை விரைந்து வெளியிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியும் கவர்மெண்ட்டு தான். அவங்க கோர்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி வச்சாலே முடிஞ்சிடும். டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட்டுங்கிறனால அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்கள்ட்ட கிடைக்கும். அவங்க மூவ் பண்ணால் வராது எதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த ரிசல்ட்டை எக்ஸாம் நடந்து முடிந்து மற்ற போஸ்ட்டுகளுக்கெல்லாம் ரிசல்ட்டு வெளியிட்டு இந்த போஸ்ட்டை மட்டும் ஹோல்டு பண்ணனால அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு போஸ்டிங் அவங்க ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி கோர்ட்டில் அவங்க ஏதாவது ப்ராப்பராக மூவ் பண்ணாங்கன்னா இந்த ரிசல்ட்டு வேகமாக வெளிவரும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. ஆனால் ஹைகோர்ட்டினுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் நாங்கள் ரிசல்ட்டை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹைகோர்ட்டுடைய இன்ட்ரீம் ஆர்டரில் இதுதான் போட்டிருக்காங்க. நான் சொன்னது தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியலை. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது வரைக்கும் இந்த ரிசல்ட்டு வெளியே வராதுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயந்தான். இந்த வழக்கு எப்போ முடிஞ்சு எப்போ வெளிவரும்னு நமக்கு தெரியலை. அப்புறமா அது மட்டும் இல்லாமல் சில பேர் சொல்கிறாங்க, இல்லை இது அந்த கேஸ் இல்லை, சிலபஸ் கேஸுங்கிறாங்க. சிலபஸ் கேஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கோர்ட்டு அப்பயே தூக்கி போட்டாங்க. அது என்ன சிலபஸ் கேஸ் அப்படின்னா, ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, பிஇ முடித்தவங்க 3 பேர் எழுதும்போது ஐடிஐக்கு ஐடிஐ சிலபஸும், டிப்ளமோ பிஇக்கு டிப்ளமோ சிலபஸும் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தவங்க கேஸ் போட்டு அப்படி நாங்கள் லாஸ்ட் டைம் எஃப்எஸ் எக்ஸாமுக்கு ஐடி சிலபஸ் தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் இந்த எக்ஸாம் கால்ஃபரில் நீங்கள் ஐடிஐக்கு ஒரு சில ஐடிஐ சிலபஸும், டிப்ளமோ பிஇக்கு டிப்ளமோ சிலபஸ்ன்னு சொல்கிறீங்க. நாங்கள் இது வரைக்கும் ஐடிஐ படிச்சுட்ருக்கோம். எக்ஸாமு கால்ஃபர் பண்ணும்போது நீங்கள் சொல்லும்போது அது எப்படி எங்களுக்கு பொருந்தும்? எக்ஸாமுக்கு நாங்கள் இனிமேல் தான் நாங்கள் டிப்ளமோ சிலபஸை படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது எங்கள் ரொம்ப காலதாமதமாகும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி எதிர்த்து வழக்கு போட்டு கோர்ட்டு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் 3 விதமான போஸ்ட்டாக இருந்தாலும் சிலபஸ் ஒன்றா இருக்குன்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு விட்டாங்க. அதனால் சிலபஸ் மேலே எந்த கேஸும் கிடையாது. இந்த 24ஆம் ஆண்டு வெளியான இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பின் போது இந்த ஃபீல்டு சர்வேயர், டிப்ளமோ, ஐடிஐ 3 பேரும் ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன், சர்வேயர் போஸ்ட்டுக்கு சர்வேயர் போஸ்ட், அதாவது ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஐடிஐ சிலபஸும், டிப்ளமோ பிஇ முடித்தவங்க அப்ளை பண்ணும்போது டிப்ளமோ சிலபஸ்ன்னு சொல்லிட்டாங்க அவங்க கால்ஃபரில். அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒருத்தர் எடுத்து வழக்கு போகிறாரு. என்ன வழக்கு போகிறாரு அப்படின்னா, கடந்த ஆண்டு வெளியான எஃப்எஸ் எக்ஸாமில் ஐடிஐ சிலபஸ் தான் நாங்கள் படித்து எழுதினோம். ஸோ நாங்கள் அதை தான் படிச்சுட்டே வந்திருக்கோம். இப்போ திடீர்னு வேலைவாய்ப்பு இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது சிலபஸை மாற்றினா, இன்னும் எக்ஸாம் கால்ஃபர் செய்யப்பட்டுருச்சு, இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் எக்ஸாம் இருக்கும்போது, 2 மந்த்ஸில் எக்ஸாம் இருக்கும்போது எங்களால் எப்படி அந்த சிலபஸ் ஃபுல்லாக படிக்க முடியும்? அதனால் ஏற்கனவே வெளியான சிலபஸே நீங்கள் எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லி வழக்கு போட்டு அந்த வழக்கில் வெற்றியும் பெற்றாங்க.
அந்த தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஃபீல்டு சர்வேயருக்கும் டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் சர்வேயருக்கும் ஒரே சிலபஸ் தான். 3 பேர் டிப்ளமோ, பிஇ, ஐடி எழுதினாலும் சிலபஸ் ஐடி சிலபஸ் தான் அப்படின்னா வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க வந்து தீர்ப்பு வெளியிட்டாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் எக்ஸாமே வச்சாங்க. அதனால சிலபஸ்ஸு மேலே எந்த கேஸும் கிடையாது இந்த வழக்கில். இந்த வழக்கில் உள்ள இந்த எக்ஸாமில் உள்ள இந்த 24ஆம் ஆண்டு வெளியான தேர்வுகள் மேலே பாடத்திட்டம் சம்மந்தமாக எந்த வழக்கும் கிடையாதுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உண்மை. அப்போ இந்த வழக்கு என்ன வழக்குன்னா, நம்ம சொன்னது என்னது, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ அப்படின்னு 3 பேரும் ஐடிஐ கல்வி தகுதி கொண்ட ஒரு எக்ஸாமுக்கு வேலைவாய்ப்பு எழுதும்போது பிஇ முடித்தவங்க அதிகமான பேர் தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐடிஐ முடிச்சவங்க பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு ஒரு ரேஷியோ கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த ரேஷியோவை டிஎன்பிஎஸ்சி மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்கோ அதில் இத்தனை போஸ்ட்டு ஐடிஐ டிப்ளமோவுக்கு, எத்தனை போஸ்ட்டு பிஇக்கு அப்படின்னு கொடுக்க போகிறாங்களா, இல்லை ஐடி டிப்ளமோன்னு கொடுத்து டிப்ளமோவுக்கு உள்ள வேக்கன்சியே பிஇ தர போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா போஸ்ட் நேமே டிப்ளமோ அண்டு ஐடிஐ லெவல் தான். அப்போ ஐடிஐக்கு இவ்வளோ ரேஷியோ, டிப்ளமோவுக்கு இவ்வளோ ரேஷியோ, இல்லை பிஇக்கு இவ்வளோ ரேஷியோ அப்படின்னு தர போகிறாங்களா, இல்லை ஐடிஐக்கு டிப்ளமோக்கு ரேஷியோ கொடுத்துட்டு டிப்ளமோக்குள்ளே பிஇ தர போகிறாங்களான்னு முடிவு பண்ண வேண்டிய டிஎன்பிஎஸ்சி தான். அப்போ டிஎன்பிஎஸ்சி உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடிய அந்த இன்ட்ரீம் ஆர்டரில் சொன்னது என்ன, அதை நம்ம டிஎன்பிஎஸ்சி நினச்சா விரைந்து அதை ஸ்டெப் எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களுடைய சைட்லேருந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஆப்போசிட்லேருந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து நடந்தது இந்த கேஸில். நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சிஸ்டர்ஸில் எதுக்காக ரிசல்ட் போடாமல் இருக்காங்க. எல்லா பேரும் ஏன்னா வந்து பல்வேறு குரூப்புகளில் வந்து பல இதை நியூஸை வந்து போட்டு விட்றாங்க இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேஸ்னால் வராமல் இருக்குமோ, அந்த கேஸ்னால் வராமல் இருக்குமோ அப்படின்னாங்க. நானே இப்போ அதை விட்டுட்டேன் ஃபாலோ பண்ணுறது. ஏகப்பட்ட அதாவது ஒவ்வொருடைய கேஸையும் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேஸ் போடுறாங்க. எல்லா கேஸுமே நம்ம வீடியோ போட முடியாது. ஏன் அப்படின்னா முக்கியமான கேஸு, அது பொருத்தமான ஒரு வழக்காக தான் நம்ம வீடியோ போடலாம். சும்மா ஆகாத போக்கெலாம் கேஸ் போட்டால் அதெல்லாம் நம்ம வீடியோ போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த இதை பொறுத்தளவுக்கு உயர்நீதிமன்றமுடைய இன்ட்ரீம் ஆர்டரில் சொன்னது என்ன, அதை யார் ஃபாலோ பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி. அவங்க விரைந்து அதை எழுதி முடிச்சிட்டாலே இந்த ரிசல்ட் வந்து வெளியிடலாம். எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டு இவ்வளோ வெயிட் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டிஎன்பிஎஸ்சி இப்போ தான் எல்லா எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து ஃபாஸ்ட்டாக வெளியிடுறாங்க. இந்த இதையும் வந்து சீக்கிரம் வெளியிட்டாங்க அப்படின்னு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த 4th கவுன்சிலிங்கில் போனாங்க இல்லைங்களா, இப்போ அதாவது 22ஆம் ஆண்டு வெளியான இதே போஸ்ட்டுக்கான தேர்வுகளில் இப்போ 4th 5th கவுன்சிலிங்கில் நிறையா பேர் 500க்கு மேற்பட்டவங்க போயிட்டாங்க. அவங்க எல்லாமே இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் அதை போயிட்டனால இந்த எக்ஸாமில் அதிகமாக வாய்ப்பு கிடைக்குங்கிறேன். ஸோ நமக்கு இது நல்லா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் நினச்சிக்கலாம். நமக்கு ஒரு ரிசல்ட்டு வராதது மைனஸாக இருந்தால் கூட இந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வராத தாமதமானால டிஎன்பிஎஸ்சியோட அந்த 22ஆம் ஆண்டு ஃபீல்டு சர்வேயர் கவுன்சிலிங்கில் நிறையா பேர் இப்போ போயிட்டாங்க இல்லைங்களா. 4th கவுன்சிலிங்கில் அந்த 4th 5th கவுன்சிலிங்கில் தேர்வு செய்யப்பட்டவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இவங்க அதில் போகலன்னா இதில் போயிருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் அந்த கவுன்சிலிங்கில் போய்ட்டு அந்த போஸ்டிங்கில் போய்ட்டு அந்த கவுன்சிலிங்கில் போஸ்டிங் வாங்கிட்டனால இந்த எக்ஸாம் எதுனா பல பேருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அப்போ நமக்கு ஒரு மைனஸ்லையும் ஒரு ப்ளஸ் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான். வெயிட் பண்ணுங்கள். எந்த அப்டேட்னாலும் நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணுவோம். ஸோ பல்வேறு வழக்குகள் இருக்குது, ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. பிஎஸ்டிஎம் எடுத்துக்கிட்டால் அதில் பல வழக்குகள் இருக்குது. ஐடி எடுத்துக்கிட்டால் ஐடியில் பல வழக்குகள் இருக்குது. டிப்ளமோ வழக்குகள் இருக்குது. பிஎஸ்டிஎம் எடுத்தால் பிஎஸ்டிஎம் ஆர்ட்ஸ்லேயே பல வழக்குகள் இருக்குது. டிப்ளமோவில் பல வழக்கு இருக்குது. பிஇயில் பல வழக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்லேயுமே பல வழக்குகள் போடப்படுது. அதில் முக்கியமானது வெளிவருது, பாதி அப்படியே அமைகிடுது. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. அதனால் உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடிய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் அதை அலசி ஆராய்ஞ்சு அதை விரைந்து கொடுத்து முடித்து இந்த தேர்வோடைய ரிசல்ட்டை வந்து விரைந்து வெளியிட்டாங்கன்னா அது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.